குக் வித் கோமாளியோடைய ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்குது. இதில் ஜட்ஜஸ் யார் யார் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்குது. பழைய ஜட்ஜில் இருந்து தாமு அப்படியே இருக்கிறாரு. அதுக்கப்புறமா புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் இருக்காரு. இவர் வந்துட்டு மெகந்தி சர்க்கஸ் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா விக்ரம் படத்தோட சக்ஸஸ் மீட்டுக்கு கூட இவர் தான் வந்துட்டு ஃபுட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாரு. இவர் வந்துட்டு செலிபிரிட்டிஸ்க்கெல்லாம் வந்துட்டு கேட்டரிங் சர்வீஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா இந்த சீசனில் குக்கா யார் யார் இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில லிஸ்ட்லாம் வந்துருக்குது. அதில் பிரபல ஃபுட் ரிவ்யூவரான யூடியூபர் இஃப்ரான் வந்துட்டு ஒரு குக்கா கலந்துக்க போகிறாரு. அதுக்கப்புறமா விஜய் டிவியோட ப்ராடக்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா சீசன் 5 பிக் பாஸில் கலந்துக்கிட்ட பிரியங்காவும் இந்த குக் வித் கோமாளி சீசன் 5க்கு வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா ஹரிஷ் கல்யாணோட இஸ்பேட் ராஜாவும் இதய ராணியும் படத்தில் நடித்த திவ்யா துரைசாமியும் ஒன் ஆஃப் த குக்கா. அதுக்கப்புறமா சிம்புவோட விண்ணை தாண்டி வருவாயா படத்தில் நடித்து ஒன் ஆஃப் த பிரபலமான காமெடியன் வந்துட்டு விடிவி கணேஷ், இவரும் வந்துட்டு ஒன் ஆஃப் த குக்கா கலந்துக்க போகிறார். அதுக்கப்புறமா மியூசிக் டைரக்டர் தேவா அவர்களுடைய பையன் ஸ்ரீகாந்த் தேவா அவரும் வந்துட்டு ஒன் ஆஃப் த குக்கா கலந்துக்க போகிறாராமா. அதுக்கப்புறமா கோமாளி யார் யார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா புகழ் வந்துட்டு கோமாளியாக இந்த சீசன்லையும் இருக்கலாம் அப்படிங்கிறது போல சொல்கிறாங்க. ஆனால் பாலா வந்துட்டு லாஸ்ட் சீசனில் இல்லை, அதே மாதிரி இந்த சீசன்லேயும் அவர் இருக்க மாட்டார் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த சீசனில் ஆங்கர் யார் யார் இருக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலை, அதுக்கப்புறமா ரக்ஷன், இவங்க 2 பேர் தான் குக் வித் கோமாளி சீசன் 5க்கு ஆங்கரிங் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்குது. அதுக்கப்புறமா இவங்களை தவிர கடந்த பிக் பாஸ் சீசன்லேருந்து தினேஷ், பூர்ணிமா இவங்களுடைய பேரும் அடிபடுறதா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா புதுச்சேரியில் இயற்கை விவசாயம் செஞ்சுட்டு வர பிரெஞ்சுக்காரரான கிருஷ்ணா மெக்கன்சி அப்படிங்கிறவரும், அதுக்கப்புறமா சீனியர் நடிகைகள் அப்படிங்கிறதுக்கு வந்து குக் வித் கோமாளியில் ஒரு கேட்டகரி இருக்குது. அந்த கேட்டகரியில் நடிகை அம்பிகாவோட பேரும் கூட அடிபடுறதா சொல்லிட்டு இருக்கிறாங்க. குக் வித் கோமாளி பற்றி அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.